குடியியல். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும், உடையான், அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதாவது அரசனுக்குரிய உறுப்புகளாக சொன்னார். இல்லை 70 அதிகாரங்கள் இருக்கின்றன. 70 அதிகாரங்களிலே இப்ப நாம் பார்க்க இருப்பது இன்னும் 13 அதிகாரங்கள். ஆக 57 அதிகாரங்கள் பொறுப்பாள பார்த்துட்டோம். இந்த 57 அதிகாரங்களும் படையியல், குடியியல், கூலியல், அமைச்சியல், நட்பியல், அரணியல் என்று முடிச்சிட்டோம். படையியல் என்பது 2 அதிகாரம், படைச்செருக்கம், படை மாட்சியம். அப்புறம் இப்ப குடியியல் தான் 13 பார்க்க போறோம். கூழ் ஒரே அதிகாரம், அமைச்சு 10 அதிகாரம், நட்பு 17 அதிகாரம், அரண் 2 அதிகாரம். ஆக இதுவும் பார்த்துட்டோம். அரசியல் முதல்ல 25 அதிகாரம் பார்த்துருக்கோம். இந்த ஏழையும் போக்கியார் என்பவர் நெறிப்படுத்தி இருக்கார். இப்ப இதுல மாறி மாறி வரும். இப்ப 2வதாக படை, குடி, கூழ் என்பதுல 2வதாக குடிமையியல் வருகிறது. இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறோம். இதை நெறிப்படுத்தி இருக்கிறார் போக்கியார். அந்த பாட்டை பாருங்க. ஒரு வெண்பாவா எழுதியிருக்கார். அரசியல் 5 25, அமைச்சியல் 2 10. இந்த திருவள்ளுவர் வச்சிருக்க முறைப்படி போக்கியார் எழுதுறார். போக்கியார் என்கிற பெரும் புலவர். அமைச்சியல் 2 10, உருவல் அரண் 2 2, 1 கூழ், இது 38 வந்துருச்சு. இரு இயல திண்படை 2 அதிகாரம், நட்பு 17. போன மருந்து அதிகாரம் வரைக்கும். மருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால இப்ப நம்ம பார்க்க போறது குடிமை. நட்பு 17, குடி 13 பார்க்க போறோம். இந்த 70 போக்கியார் என் பொருள் 7ஆம் இவை என்று ஒரு வெண்பாவாக செஞ்சிருக்கார். இப்ப நான் சொன்னது வெண்பா. அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் அரண் 2, 1 கூழ், இரு இயல திண்படை, நட்பு 17, குடி 13, என் பொருள் 7ஆம் இவை என்று இந்த 7 உறுப்புகளை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். அவர் பேர் போக்கியார். பரிமேலழகர் மட்டும் இந்த 13 அதிகாரங்களை ஒழிவியல் என்று சொல்லியிருக்கார். மற்ற யாரும் சொல்லவில்லை. அதை ஏன் இப்படி செய்தார்? பரிமேலழகர் மட்டும் இந்த குடியியல் 13 அதிகாரத்தை ஒழிவியல் என்று சொல்லுகிறார். அவர் அந்த 70 அதிகாரத்தை அரசியல், அங்கவியல், ஒழிவியல் என்று பிரிச்சிருக்கிறார். எனக்கு ஒண்ணு தோணுது, இந்த மிகச்சிறந்த அந்த ஆட்சியாளருக்குரிய பண்புகளாக, உறுப்புகளாக இவற்றை எல்லாம் சொல்லிவிட்டேன். இப்ப நான் குடிமக்களுக்காக அவர்கள் சொன்னது ஒழிந்தது போக, அவை போக ஒழிந்ததை நான் குடியியலில் அமைத்திருக்கிறேன். அவர்கள் அங்கேதான் மானம் சொல்ல போகிறார் 97வது அதிகாரத்துல, குடிமை சொல்ல போகிறார் 96வது அதிகாரத்துல, 97 மானத்தையும் 102 குடி செயல் வகையை, நான்குடைமை 103 குடி செயல் வகையையும் சொல்ல போகிறார். இப்படி இங்கே சான்றாண்மை, பண்புடைமை போன்ற குடிமக்களுக்கு உரிய சிறந்த பண்புகளை எல்லாம் சொல்ல போகிறார். அந்த பண்புகளுடைய குடிமக்களில் இருந்துதான் படைவீரன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த குடிமக்களில் மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஒரு அறிவாளியைத்தான் அமைச்சராக நியமிக்க போகிறார் அரசன். ஆக இவற்றை எல்லாம் ஒழிந்த சிறந்த பண்பாளர்களை சுயமரியாதை என்று இப்பொழுது சொல்லுகிறார்களே, அந்த சுயமரியாதை தான் நான் உடைமை, அதுதான் மானம். மானம் நான் உடைமை இரண்டும் சேர்ந்ததுதான் சுயமரியாதை என்று வேறு சொல்லிலே சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் மக்களிடம் எதிர்பார்க்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒழிவியல் என்று சொன்னதனுடைய நோக்கம் இருக்கலாம். சிந்திப்பதற்கு நான் விடுகிறேன். அனைவரும் எப்படி வேண்டுமானாலும் அதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளலாம். அவர் கருதிய நிலையிலிருந்து, அவருடைய நிலையிலிருந்து நாம் பார்க்கலாம். ஒழிவியல் என்றால் இது ஒழிந்தது என்று கருதாமல், நான் ஏற்கனவே அரசனுக்குரிய அங்கங்களாக இவற்றையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்ல போவது குடியியல். அந்த குடியியலில் என்ன சொல்ல போகிறார் என்றால், ஒழிந்த செய்திகளை நான் இந்த 13 அதிகாரங்களில் திருவள்ளுவர் சொல்வதற்கு நான் இப்படி தலைப்பிட்டிருக்கிறேன். இதிலிருந்துதான்
ஒரு படை வீரன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அந்த படை வீரர்களில் இருந்து ஒரு படைத்தலைவன் தேர்ந்தெடுக்கப் போகிறான், ஒரு அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறான், ஒரு ஒரு மற்ற மற்ற உறுப்புகள், அரசனுக்கு அரசாட்சிக்கு உதவுகிற மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படுகின்றன. அவற்றிலிருந்து ஒழிந்தது ஒழிவேல் என்று இருக்கலாமோ என்று நான் கருதுகிறேன். இப்படி புறம் 35 சோழன் குளமுற்றத்து துஞ்சிய புறநானூர்ல வெள்ளைக்குடி நாகனார் மிக ஒரு அழகான ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு மனிதர் அந்த காலத்துல இருந்திருக்காரு. அவர் தான் வெள்ளைக்குடி நாகனார். அவர் சொல்றார், பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிபுறம் தருகுவை ஆயின் நின் அடிபுறம் தருகுவர் அடங்காதோரே என்று சொல்கிறார். அதாவது ஏரை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. 104 தான் ஏறு பார்க்க போறோம் உழவு. ஆனா இவர் இங்கேயே சொல்லுகிறார், ஏரை பாதுகாப்பவருடைய குடியை பாதுகாத்து அக்காவலாலே ஏனைய குடிகளையும் பாதுகாப்பாய் என்று வெள்ளைக்குடி நாகனார் சொல்லுகிறார். முதல்ல அதை பாரியா, எல்லாருக்கும் சோறு கிடைச்சாதான் நீ படை வீரன் ஆகலாம், நீ அமைச்சன் ஆகலாம், நீ அரசனா இருக்கலாம் என்பதை அடிப்படையில கை வைக்கிறார் வெள்ளைக்குடி நாகனார். விற்றாத உழவனை விற்றாத, அவன்தான் பயிரை செழிப்பித்து எல்லோருக்கும் உணவு போட போகிறவன் என்பதை புறநானூற்றிலே வெள்ளைக்குடி நாகனார் சொல்கிறார். ஆகையினால குடிமக்கள் தான், இன்னும் சொல்ல போனால் அவன் முதல் குடிமகன், அரசனும் குடிமகன் தான். இது ஆங்கிலமும் சொல்லுகிறது, எப்படின்னா கிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி என்று. இதை சிலப்பதிகாரம் சொல்லுகிறார். அவரு அரசகுமரன் இல்லையா, அவர் சொல்லுகிறார், பெருநில முழுதாலும் பெருமகனும் தலை வைத்து ஒரு தனி குடிகளோடு அவன் முதல் குடிமகன். இப்ப குடியரசு தலைவரை நாம் முதல் குடிமகன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி அழகா செய்கிறார். கரிகாலனை முதல் குடிமகனாக வைத்து என்னதை உடைய ஒப்பற்ற குடிகளின் என்று அடியார்க்கு நல்லா உரை செய்திருக்கிறார். ஒப்பற்ற சிறந்த குடி, முதல் குடி என்று சொல்லுகிறார். ஆக குடிமக்களே ஒரு நாட்டின் உயிர் நாடி, பண்பாடு மிக்காராக, சான்றோராக, தன்மானம் உடையவனாக, சுயமரியாதை உடையவனாக இருக்கும் குடிமக்களிடமிருந்துதான் அமைச்சர்கள், படைவீரர் முதலாயினவும் தெரிவு செய்யப்படுகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடிமக்களுக்கு ஆகாத இயல்புகளையும் செயல்களையும் நன்றியில் செல்வம், நல்குறவு, இரவு, கைமை என்ற 4 அதிகாரத்தில் சொல்ல போற அந்த 13 அதிகாரத்திலே, அதாவது குடிமக்கள் ஆகாதவர் யார், குடிமக்களுடைய பண்புக்கு முடியாதவர்கள் என்பதை இந்த 4 அதிகாரத்தில், நன்றியில் செல்வம், நல்குறவு, இரவு, கைமை என்ற 4 அதிகாரத்தில் குடிமை என்ற சொல் குடிமக்களின் இலக்கணத்தை கூறும் பகுதியாகும். அந்த வகையில் நிலைத்து வாழ்தலும் உழைத்து வாழ்தலும் குடிமகனுக்குரிய பண்புகள் என்பதை பண்டைய இலக்கியங்கள் பாரித்து உரைக்கின்றன. நிலைத்து வாழ்தலும் உழைத்து வாழ்தலும், அப்படி அழகா சொல் போடுகிறார் பாருங்க. குடிமகனுக்கு உரிய பண்புகள் என்பதை பண்டைய இலக்கியங்கள் பாரித்து, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. நிலைத்து வாழ வேண்டுமானால் உழைத்து வாழ வேண்டும். இதைத்தான் பின்னால பாட்டா போனோம். உழைத்து வாழ வேண்டும் இது ஒரு திரைப்பட பாடல்ல. ஒழுக்கமே ஒருவனுக்கு உயர்குடி தகுதியை தரும் என்பது திருவள்ளுவரின் கொள்கை. இவ்வதிகாரத்தில் குடி பிறந்தாரது இயல்புகளும், வறுமையில் செம்மை காப்போரை குடிப்பிறந்தார் என்பதும், இயல்பு வேறுபடின் உண்டாகும் இழுக்கும் குடிமை காத்திருக்கூடிய குணநலன்களும் இங்கே எடுத்துரைக்கப் போகின்றோம். குடிமை 96வது அதிகாரம் 1வது குறள். இற்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. இல் பிறந்தார் கண், அந்த 2வது சீர் கண் அல்லதுன்னு பாருங்க. இதெல்லாம் இந்த பாடம் நடத்துகிறவர்கள் இப்ப 110 கிட்டத்தட்ட 110 கல்வி மாவட்டங்கள்ல, ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலையும் இந்த திருக்குறளை போதிக்க சொல்லி போட்டிருக்கிறாங்க. நான் ஒரு 3 கல்வி மாவட்டத்துக்கு போட சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே இந்த மாதிரி பிழையெல்லாம் இருக்கின்றன. இறந்தார்கண் என்பது இறந்தாரிடத்து, இல் பிறந்தார்கண் என்பது இல் பிறந்தாரிடத்து என்று பொருளாகும். அந்த கண் அல்லது என்கிற 2வது சீரினுடைய ஒரு பகுதியை எடுத்து இதில் போட வேண்டும். இற்பிறந்தார் கண் அல்லது, இந்த பொருள் அப்போ பொருள் புரியும். குறள் படிக்கிற போதே பொருள். இல் பிறந்தார்கண் இடத்து, இல் பிறந்தார் இடத்து என்று பொருளும். அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு.
என்ன செப்பம் என்பது, செப்பம் எங்கே நடுநிலைமையில வருது. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து என்று. செப்பம் என்றால் என்ன? நடுநிலைமை. நான் என்றால் என்ன? பழிக்கு நாணுதல். நடுவு நிலைமையும் பழிக்கு நாணுதலும் நல்ல குடியில் பிறந்தவனிடம் காணப்படும், அல்லாதாரிடம் இயல்பாக காணப்படா. அதனாலதான் இங்கே அல்லது இப்பிறந்தார்கள் அல்லது இல்லை. நல்ல குடியில் பிறக்காதவனிடம் இந்த பண்புகள் இருக்காது. எது? நாணம் இருக்காது, வெக்கப்பட மாட்டான், தப்பு செஞ்சுட்டு வெக்கப்பட மாட்டான். திரியிறான் பாருங்க, 1000 தப்பு செய்யறான், ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா தலை குனிஞ்சுக்கிட்டே போவான். அந்த காலத்துல இப்போ மூளையத்தவர்கள் செய்தவர்கள் கூட இழுத்துக் கொண்டே போகிறார்கள். அந்த அவனைத்தான் சொல்றாரு. அவனுக்கு இதெல்லாம் படிச்சதானே அவனுக்கு புரியும். இதை படிச்சு இதை போய் ஒரு சிறந்த ஆசிரியரிடம் அவன் பணிந்து கேட்க வேண்டும். நாம் செய்வது தவறு என்பதை உணர வேண்டும். ஒரு கவடம் உண்டாலும் போதும் ஒரு நாளைக்கு, ஈன வாழ்க்கை வாழக்கூடாது என்பதை சொல்லுகிறார். செப்பமும் நானும் ஒருங்கு, நடுவு நிலைமையோடு இரு, பழிக்கு நானும். அப்படி நாணவில்லை என்றால் நீ நல்லபடியில் பிறந்தவன் இல்லை. இல் பிறந்தார்கள் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. இருமன பெண்டிரும் கல் கவர் நீங்கினார், பெரிதும் சிறந்த குடிமையர் அல்ல குடிமையர் ஆவா. இதெல்லாம் விட்டுருந்தோம். இதை 920வது குறள் இது. நம்ம அதை படிக்கல. காமத்துப்பால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருமானால் இதற்கான விடையை அங்கே பார்ப்போம். இருமன பெண்டில் கல் கவறு நீங்கினார், பெரிதும் சிறந்த குடிமையர் ஆவா. இதெல்லாம் நீக்கினவங்க. மனத்தானா மாந்தருக்கு உணர்ச்சி கணத்தானாம் என்னப்படும் சொல். இது 46. குடிமை பண்பை நொடிப்பதில் சாய்த்து விட வல்லது சேர்ந்த இனம். குடிமை பண்பை நாம் யாருடன் சேருகிறோம் என்று பார்க்க வேண்டும். உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை கணித்து விடுகிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா வழக்கிலே. அதே போல நீ சேருகிற இனம் சரியானவா என்று பார்க்க வேண்டும். அதான் நட்பு நட்பு ஆரா இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா? திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நட்பு பாரு, தீ நட்பு பாரு, கூட நட்பு பாரு, நட்பை ஆராய்ந்து கொள். அப்படி அப்பதான் அந்த இனம் தெரியும், இவன் சரியான ஆளா இல்லையா என்று. இளவயது காந்தியின் சேர்க்கை சத்திய சோதனையில படிச்சோம்ல. என்ன சொல்றார்? இளம் வயதில் இப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்தேன், பொய் பேசினேன், புலால் உண்டேன், அதற்காக திருடினேன் எல்லாம் சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி ஆளோட சேர்ந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த வரலாறு. இல் பிறந்தார்கள் அல்லது இப்பிறந்தார்கள் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. செப்பமும் என்பது நடுவு நிலைமை. நடுவு நிலைமையிலையும் பார்த்தோம். செப்பமுடையவன் என்று பார்த்தோம் அல்லவா, 112வது குறள். இங்கே நானும் என்பது தீயன செய்வதற்கு நாணுதல், ஒருங்கு. இந்த ரெண்டையும் உடையவன் தான், இந்த ரெண்டுக்கும் அஞ்சுகிறவன் தான். நாம நடுவு நிலைமை தவறக்கூடாது, ஒரு நாணத்தக்க செயலை செய்யக்கூடாது என்று இருப்பவனே சிறந்தவன் என்பதை சொல்லுவதுதான் இந்த குறள். 2வது குறள். ஒழுக்கம் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். குடிப்பிறந்தார், ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார். அப்படி படிச்சா பொருள் சொல்ல வேண்டியதில்லை. குடிப்பிறந்தார், நல்ல குடி பிறந்தவர்கள், ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார். இதிலிருந்து தவறமாட்டார்கள், இந்த மூன்றிலிருந்தும் தவறமாட்டார்கள் என்பது பொருள். உயர்குடியில் பிறந்தவர் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய இந்த 3 பண்புகளிலிருந்தும் நழுவி நடக்க மாட்டார்கள். ஒழுக்கத்திற்கு எதிரடையான பண்பு இழுக்கம், அதனாலும் அது எழுந்த பிறப்பாய்விடும் என்றும் சொல்லுகிறார். ஒழுக்கம் உள தூய்மை சான்று, வாய்மை உரை தூய்மை சான்று, நான் செயல் தூய்மை சான்று. இம்மூன்றன் கூட்டமைப்பால் வெளிப்பட இந்த குறள் சொல்லுகிறது. உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் என்னும் மாமணி குறளாம். ஒழுக்கமும் சத்தியம் உடையவர் எவரோ அவரே நல்ல குலமக்கள். இந்த சீலமும் மெய்மையும் இல்லாதவர் எவ்வளவு மேலான செல்வத்தை வைத்திருந்தாலும் அவர் ஈழி மக்கள் ஆவார். உயர்ந்த குடி பிறந்தார், உண்மை ஒழுக்கங்களை கடைப்பிடித்து உறுதியாக நடப்பார். 3வது குறள். நகை ஈகை இன்சொல் இகழாமை 4 பகை என்ப வாய்மை குடிக்கு. நகை ஈகை இன்சொல் இகழாமை 4 பகை என்ப வாய்மை குடிக்கு. வாய்மை குடிப்பிறப்புடையார்க்கு
எக்காலத்தும் முக மலர்ச்சியும் கொடை குணமும் இனியவை பேசுதலும் பிறரை இகழ்ந்துரையாமையும் ஆகிய நான்கும் அமைய வேண்டிய பண்புக்கூறுகள் என்று பெரியோர் உரைப்பர். திருவள்ளுவர் இப்படி சொல்றாரு பாருங்க, வகை என்ப. ஐயா நீதான் ஏன் பெரிய ஆளு? இல்ல, எனக்கு முன்னாலே பல பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று வகை என்ப என்று உரைக்கிறார். நகை ஈகை என் சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு என்று பெரியோர் உரைப்பர். பிறர் இழிவு கண்டு பரிவு காட்டுதலே பண்புடைமை. குலத்தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம் என்று பாரதி சொன்னான்ல. யாரையும் அவன் பிறந்த குடியை வைத்து இகழக்கூடாது. இவன் அறிவுடைமையில் குறைந்தவன் என்று இகழக்கூடாது. இவன் பண வசதி குறைந்தவன் என்று இகழக்கூடாது. அதான் இகழாமை. குலத்தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம். பாரதி சொன்னான் பாருங்க. நம்ம மொழியில சொன்னாங்க, மக்கள் வழக்கு மொழியில சொன்னான். அறிவுடைமைகளில் கீழ்ப்பட்டவரை காண்பவர்கள் பொதுவாக இழிவாக பேச தலைப்படுதல் இயல்பு. இப்படிப்பட்ட இயல்பு கூடாது என்கிறார் திருவள்ளுவர். வாய்மை குடிப்பிறப்பு உடையவர்க்கு எக்காலத்தும் முகமலர்ச்சியும் கொடை குணமும் இனிவே பேசுதலும் பிறர் இகழ்ந்து உரையாமையும் ஆகிய நான்கும் அமைய வேண்டிய பண்பு கூறுகள் என்று பெரியோர் கூறுவர், பெரியோர் உரைப்பர் என்று சொல்லுகிறார். இதான் ஏன் பெரிய ஆளு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு திருவள்ளுவர், புத்தரை இகழாமை ஓர் அறமாக கூறியிருக்கிறார் புத்த படகத்துல. மகாயான புத்த மதம் சொல்லுது, இகழாமையினை ஓர் அறமாக வகுத்திருக்கிறார் பெரியவருக்கு முன்னாலே வாழ்ந்த பெருமகன். இந்த மாவீரரும் சொல்லியிருக்கிறார். பிற சமயத்தவரை இகழக்கூடாது என்றும், யாரு புத்தர் சொல்ற, பிற சமயத்தவரை இகழக்கூடாது என்றும், பிறரை ஒருவன் இகழும் செய்கை வானத்தை அண்ணாந்து பார்த்து உமிழ்வதை போடுறது என்று புத்தர் சொல்கிறார். இவ்வளவு இறங்கி வந்து சொல்லுவானேன், யாரையும் இகழக்கூடாது என்பதனாலேதான். அவன் குணம் பற்றியோ அவன் செல்வ நிலை குறித்தோ எந்த வகையிலும் அவனை இகழக்கூடாது. அப்புறம் எப்படி சார் அவனை திருத்தது? குணமில்லாதவனை அதுக்கு அறிவுரைகளை சொல்லுகிற முறையிலே சொல்ல வேண்டுமே தவிர அது இகழ்ந்துரைக்க கூடாது என்பதுதான் கருத்து. சுட்டி காட்டுவது வேறு, இகழ்ந்துரைத்தல் வேறு. ஒருவன் செய்கிற தவறை சுட்டி காட்டலாம், ஆனால் அதை அப்படின்னா அவன் இகழ்ந்துரைக்கிறான் என்று. ஒருவன் தன்னை புகழ்ந்து கொள்ளாமலும் பிறரை இகழாமையும் பௌத்த நூலில் கூறப்பட்டிருக்கிறது. தன்னைத்தானே நான் இப்படிப்பட்ட கிஸ்டி அப்படின்னு என்னை நானே புகழ்ந்து கொள்வதிலும் என்னை போல் மற்றவர்களாம் இல்லை என்று இகழ்ந்துரைத்தலும் பிழை என்பது புத்தர் சொன்ன மகா வாக்கியம். கெடுத்த முகமும் உலோகமும், அதாவது கெஞ்சதனம், வன் சொல்லும் இகழ்தலும் எவன் பால் உள்ளனவோ அவன் இழிமகனே ஆவான் என்பது புத்தர் சொல்வதனுடைய நோக்கம். நான் உயர்ந்த குலத்தவன் என்று வீணாக செருக்கி நிற்பவர்கள் இக்கருத்தை உணர வேண்டும் என்று சோனா கந்தசாமி சொல்லுகிறார். இந்த போட்டோவை பாருங்க. இவர் மாபெரும் அறிஞர், 90 வயதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புத்த சமயத்தை ஆராய்ச்சி பண்ண பெருமகன் அவர் சொல்லுகிறார், உயர்ந்த குலத்தை வென்று வீடாக செருக்கி நிற்பவர் இக்குறளின் கருத்தை நாளும். ஏன்னா அப்படி நினைச்சானா மற்றவனெல்லாம் குறைவுடையவன் என்று நினைத்து விடுவான். அதை இகழக்கூடாது என்று திருவள்ளுவர் இந்த குறள்ல ஏன் சொல்லுகிறார் என்று, உயர்ந்த குலத்தை வென்று வீணாக செருக்கி நிற்பவர்கள் குறள் கருத்தை உள்வாங்கி கொண்டால் அந்த வழியிலே நடக்கணும்னு அர்த்தம். உள்வாங்கி கொண்டால் என்றால் அந்த வழியிலே நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இவ்வளவு நாளா நான் அப்படி இல்லையே, பலரை இகழ்ந்து விட்டேனே, இனிமேலாவது திருந்து என்று சொல்வதாக சோனா கந்தசாமி. சோவன்னா நானா கந்தசாமி, அருமையான பெருமகள். இப்ப நான் சொல்றதை கேட்டா அவர் பெரும் புலகாங்கிதம் அடைவார்.
குளமக்கள் எவரையும் பழித்துரையார். தம்மால் இயன்றவரை இன்சொல்லோடு உதவி நிற்பர் என்பது இதனுடைய முடிவான கருத்து. குரலை பாருங்க, குரலை விட்டுட்டார். நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப. வாய்மை குடிக்கு வகை என்ப. எப்படி பாருங்க, நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வாய்மை குடிக்கு வகை என்ப. வகை என்ப என்றால் இதை எனக்கு முன்னாலே பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஆர் அந்த பெரியவர்கள் என்றால் நமக்கு தெரிந்த வரையில் மகாயான புத்தரும் மகாவீரர், சமண சமயத்தை தொட்டிருந்த மகாவீரர், அவருக்கு முன்னாலே இருந்தவர். அந்த அடிப்படையிலே அவரு தான் சொல்றேன்னு சொல்ல பாருங்க. அதுதான் தன்முனைப்பா நம்ம இருக்கக்கூடாது, செருக்குன்னு சொல்றாருல, அப்படி சொல்லுகிறவர் தானே இறங்கி வந்து சொல்லுகிறார். எனக்கு முன்னாலே பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏன் நான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு அந்த தற்பெருமையோ அல்லது அந்த செருக்கோ அல்லது ஆணவமோ வந்துவிடக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். தன்னிலை விளக்கம் அளிக்கிறார் திருவள்ளுவர். 953 நகை ஈகை இன்சொல் இகழாமை 4 வகை என்ற வாய்மை குடிக்கு. அடுத்தது 54 அடுக்கிய கோடி பிரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தலர். அடுக்கிய கோடி பிரினும் என்ன குரல் எழுதியிருக்காரு. குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தலர். அடுக்கிய கோடி பெறணும். என்ன சார் அடுக்கிய கோடி? இத மல்டி குரோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஆங்கில பேராசிரியர்லாம் உட்காந்துருக்கீங்க. மல்டி குரோர்ஸ் அடுக்கிய கோடி சொல்லாமான்னு எனக்கு தெரியல, நான் ஆங்கிலம் படித்தவன் இல்லை. குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தலர், அதாவது மிக பெருமளவு என்று பொருள். மல்டி குரோர்ஸ் என்பதை தெரிந்தளவு மிக பெரும் அளவு. அடுக்கிய கோடி பெறும். அடுக்கப்பெற்ற பல கோடி எண்ணளவு பொருள்களை பெறுவதாக இருந்தாலும் நல்குடியில் பிறந்தோர் தம் குடிக்கு களங்கம் இழைக்கக்கூடிய இழி செயல்களை எப்பொழுதும் செய்ய மாட்டார். அப்ப ஒரு பொய் சாட்சி சொல்லவா, இந்த அவ்வளவு பணம் வாங்கிக்குவான் அல்லது வாங்க மாட்டான், இது சரி. நல்ல குடியில் பிறந்தவரை வாங்க மாட்டான், சரி வாங்கிக்குவோம் என்பவன் அவன் நல்ல குடியில் பிறந்தவன் இல்லை. உனக்கு மட்டுமில்லை, உன்னுடைய குடும்பத்திற்கு, குல மரபிற்கு, உன்னுடைய பரம்பரைக்கு அத்தனைக்கும் நாசம். அதான் இங்க குடி பிறந்தார். அடுக்கிய கோடி பெறினும் கொடுத்த காசு கொடுத்தா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா அவன் இழி கொடுத்தவன் என்று பொருள். நல்ல குடியில் பிறந்தவன் இல்லை என்று பொருள். அடிக்கிறார். செமட்டி செமட்டி பாருங்க. இங்கதான் இந்த எண்ணமே தான் இருக்குது. தன்மானம் சுயமரியாதை எல்லாம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் இந்த அதிகாரங்களை எல்லாம் படிப்பதில்லை. படித்தால் எப்படி இருப்பான், இந்த சமுதாயம் எப்படி விளக்கும்? மனிதன் குறைபாடு உடையவன் இயல்பில அளவற்ற பொருளை அள்ளி கொடுத்தால் எதையும் செய்ய துணியும் இயல்புடையவன். பரிசு, நன்கொடை, அன்பளிப்பு என்று வெவ்வேறு பெயர்களில் கையூட்டு பெற்று தம் குடிக்கு வராத செயல்களையும் செய்யக்கூடியவன். நற்குடி பிறந்தார் அரசு பணியிலும் உயர அலுவலில் இருப்பாரே, ஆனால் கோடி கொடுத்தாலும் விதிக்கு புறமாக எதையும் செய்ய மாட்டார். சமுதாயத்துல நிறைய பேர்த்த நான் பார்த்திருக்கிறேன். அலுவலகங்கள்ல இந்த மாதிரி கையூட்டு வாங்கி விட்டு அவர்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போனதையும் பார்த்திருக்கிறேன். இதுதான் அனுபவம். எல்லோரும் அனுபவம் தான் மிகப்பெரிய கல்வி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதையெல்லாம் பார்த்து நம்ம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இவன் இப்படி எல்லாம் ஆனா நான் பலரை பார்த்திருக்கிறேன். வாங்கி வாங்கி கொட்டிக்கிட்டவெல்லாம் ஓய்வு பெற்றோன்னே க்ளோஸ் ஆயிடுவான். இல்லைன்னா அவன் குடும்பத்துல துன்பப்பட்டு இவன் தனித்திருப்பான். இப்ப நேற்றுக்குள்ள ஒரு செய்தி வந்திருக்குது. ஒரு ஒரு மிகப்பெரிய உயரதிகாரி நேற்று ஒரு செய்தி வந்திருக்குதுல்ல புராணத்துல. அவன் அழுது சொல்லுகிறான், ஐயோ நான் இயல்பிலே நான் என்னுடைய பதவியை வைத்துக் கொண்டு நான் நிறைய கையூட்டு வாங்கினேன், என்னுடைய வாழ்க்கை சீரழிந்தது, எல்லோரும் என்னை தனிமையில் விட்டு போய்விட்டார்கள். அவன் திருமணமாகி ஒரு குழந்தை பிறப்பதை பார்ப்பதற்குள் தன்னுடைய மகன் போய்விட்டான். அடிபட்டு செத்து விட்டான். ஏன் எனக்கு இதெல்லாம் நிகழ்ந்தது என்று என்னோடு காசு வாங்காத இன்னொரு அலுவலரை நான் கேட்டேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்றார். வசதி வாய்ப்பு அதிகமில்லை, அவர் சம்பளத்தை மட்டுமே கொண்டு வாழ்ந்தார் என்று அந்த புலம்பி இருக்கிறார்.
இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு முன்னால சொல்லி இருக்கிறார். மனிதன் சிறப்பாக வாழ்ந்து வழிகாட்டுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. நிறைய அந்த கதை போகுது. என்னென்னலாம் துன்பம் அனுபவிச்சேன் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். அடித்து தனிமரமாக எல்லாவற்றையும் என்னை சிந்திக்கும்படி செய்து விட்டது விதி. வல்வினை வல்வினை வளைத்த கோளை பார்த்தோம் இல்லையா சிலப்பதிகாரத்துல. அந்த வல்வினை எப்படி வேலை செய்யும் என்பதை உணர்வார்களே. ஆனால் இதை முறையை இந்த கல்வி சரியாக போதிக்கப்படவில்லை. கல்வி திட்டத்தில் இல்லை என்றாலும் ஆசிரியர்கள் இதையெல்லாம் போதிக்க வேண்டும். அந்த இளம் நெஞ்சத்தில் ஊன்றிய விதையாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் பேராசையில் பற்றப்பட்டு இகழக்கூடிய செயலில் கூட ஒரு சிலர் இறங்கக்கூடும். அவர்கள் என்று வேறுபட்டவர்கள் குடிப்பிறந்தார் என போற்றப்படுகிறார்கள். நல்ல பரம்பரை, எப்படி சொல்ல முடியாது, நல்ல பரம்பரை வந்தவர். அதே குட் டீசன்ட் அப்படி சொல்லாமா எனக்கு தெரியல. நல்ல பரம்பரை, குட் டீசன்ட் வந்தவர். இத நாலடியார் சொல்லுது. நாலடியார் சொல்லுது பாருங்க. என்ன என்ன பாடல். உடுக்கை உளறி உடம்பழிந்த கண்ணும். உடுக்கை உளறி, உடுக்கை உளறுனா இடுப்புல இருக்கிற வேட்டி அவுந்து போச்சுன்னா உளறி. உடம்பழிந்த கண்ணும் குடிப்பிறப்பாளர் தம் கொள்கையின் குன்றார். நல்ல எளிமையா புரியும். குடிப்பிறப்பாளர் தம் கொள்கையின் குன்றார். இடுக்கன் தலைவந்த கண்ணும் அரிமா குடிப்புள் கரிக்குமோ மற்ற. அரிமானா சிங்கம். நம்ம படிச்சிருப்போம், புலி பசித்தாலும் புள்ளை தின்னாத ஒண்ணு. இங்க அரிமானா சிங்கம் குடி புள்ளை தின்னுமா, குடியில இருக்கிற புள்ள தின்னுமான்னு கேட்கிறார். அது மாதிரி நல்ல குடியில் பிறந்தவன் இது மாதிரி ஈன செயல்களில் ஈடுபடுவானா என்று நாலடியார் கேட்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. இங்கிலாந்துல ஒரு பேரரசன் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு எழுத்தாளர் நாள்தோறும் பத்திரிகையில 2 காலத்துக்கு முன்னால அவன் எழுதிட்டே இருந்தான். ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை அழைத்து அந்த பேரரசன் இந்த பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட குடியா, இதை வாங்கிக்கிட்டா தான் எழுதி தொலைக்காம இருக்கட்டும். இப்படி தப்பா இதை வந்து எழுதுறான். அவன் சரியா தான் எழுதுறான், இவர் தப்பா எழுதுறான்றாரு. என்னன்னா அமைச்சரை பார்த்து கேட்கிறான். எழுத்தாளர் அந்த பேனாவுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க. எழுத்தாளர் இல்ல அரசர் உங்கள்கிட்ட இந்த தொகையை கொடுத்துட்டு சொன்னாரு. அப்படியா? அந்த மேசையினுடைய இழுவைன்னா அந்த டிராவ் சொல்றோம் இல்லையா, அதை எழுதுனான். அவன் எழுத்தான். இவன் சொல்றத அவன் கேட்கணும். அதனால எழுத்தாளர் சொல்றத அமைச்சர் கேட்கிறான், எழுதுனான். அதுல ஒரு 1/4 பங்கு ரொட்டி இருந்தது. அவர் சொன்னான், இது என்னன்னு கேட்டான். அமைச்சன் கேட்கிறான், ரொட்டி தெரியலையா? முந்தா நாள் வாங்கினேன், அரை ரொட்டி சாப்பிட்டேன். நேற்று அதுல பாதி 1/4 ரொட்டி சாப்பிட்டேன். இன்று சாப்பிடுவதற்கு தான் அந்த 1/4 ரொட்டி. நாளை சாப்பிடுவதற்கு நாளைதான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அவ்வளவு வறுமை. அரசன்ட்ட போய் சொல்லு, உன்னுடைய பேரரசன்ட்ட, இப்பவே இப்படி எழுதுறவன் உங்ககிட்ட பணம் வாங்கினா எப்படி எழுதுவான் என்று போய் சொல். இதுதான் மானம். மற்றவெல்லாம் மானம் கெட்டு வாழ்கிறான் என்பதை குறிப்பிடுகிறான். அந்த அரிமா, இந்த நாலடியார் சொல்லுது பாருங்க. அரிமா குடிப்புள்ளை உண்ணுமா, அதுக்கு என்ன வேண்டுமோ நாய் நரி எல்லாம் சாப்பிடும், புளிய சாப்பிடும், யானையை அதனுடைய உணவு அது மாதிரிதான் அந்த எழுத்தாளன் என்று அந்த எழுத்தாளன் பேரரசனுக்கு சொன்னான். அடுக்கிய கோடி குடி பிறந்தாரிடம் என்னாகும் என்பதுதான் நீதி. அடுக்கிய கோடி லஞ்சம், கையூட்டு, அள்ளி கொடுத்தால் அடுக்கிய கூடி. நீ என்ன வேணாலும் கொடு, எப்படி வேணாலும் கொடு, தொடேன். வீரம், அதோட வாழ்க்கை. அடுக்கிய கோடி வேணும். குடி பிறந்தார் குன்றுவ செய்தல். இதான் குன்றுவ. இழிவு வருகிற மாதிரியான செயலை செய்யக்கூடாது.
அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவது செய்தலிலர். அடுத்த குறள், வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிசல் என்று பழங்குடியினர் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். பழங்குடினா என்ன? நேர்மைன்னு அர்த்தம். இன்னைக்கு பழங்குடியினர் சொல்ற பாருங்க, மலைவாழ் மக்களை பழங்குடியினர் சொல்ற பாருங்க, அவன் தான் உண்மையான குடி. ஏன்னா அவன் நேர்மையானவன். அந்த நேர்மையானவனுக்கு நாம ஒண்ணும் செய்யல. அங்க போறான், அங்க அந்த அங்க பள்ளிக்கூடம் இருக்கும். இவன் பெரும்பாலும் போறதில்லை. மலையில போடுறவன பெரும்பாலும் போறதில்லை. அதிகாரிகளும் கவனிக்கல, இவனும் போக மாட்டான். அந்த மக்கள் என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ள நலத்திட்டங்கள் எல்லாம் இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழங்குடியினரை விட்டு விட்டார்கள். அந்த பழங்குடியினர்லாம் நேர்மை என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல். இன்று மிக பழமையான குடியில் பிறந்தவர் தாம் கொடுத்தற்குரிய செல்வம் இல்லாமல் சுருங்கிய இடத்தும் தம் கொடைப்பண்பில் இருந்து நீங்கார். ஆனால் அவர்கள் விளைவித்த பொருள்கள் இருக்கு பாருங்க, அதை மட்டும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க, அவர்கள் கொடுப்பார்கள். நீ ஒண்ணும் செய்யலனாலும் பரவாயில்ல, நான் தர்றேன் வாங்கிக்க. தம் கொடைப்பண்பில் இருந்து. அவர் பணமா கொடுக்க மாட்டாரு, அவர் லஞ்சம் கொடுக்க மாட்டாரு, அவர் வேற எதுவும் செய்ய முடியாது, அவரிடம் விளைந்ததை கொடுக்கிறார், அதுதான் கொடை. 300 ஊர்களை இப்ப பாரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. பாரி கபிலர் சொல்றார் பாரி 300 ஊர்களையும் கொடுத்தான். அடுத்து குன்றையும் கொடுக்க தயாரா இருக்கிறான். அப்புறம் தன்னையும் கொடுப்பாங்கிறான் பாரி. பாரியும் பரிசீலர் இறப்பின் வாரேன் என்னான் அவர் வரை அன்னே என்கிறார். இதான் அன்பிலோர் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்புமுரியர் பிறருக்கு என்று சொன்னார் அல்லவா, அன்புட மேல. அது மாதிரி குமணன் கூட அப்படிதான் தலையை விட்டா பாருங்க. அது எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக தன்னே. இவனை யாரையா வாங்குறது? சரி, 300 ஊரை கொடுத்தான், நமக்கு வருமானம் இருக்கு. குன்றை கொடுத்தா நம்ம போய் இருந்துக்கலாம், அதை வச்சு சம்பாதிக்கலாம். குன்றை கொடையலாம், அதுல இருந்து சம்பாதிக்கலாம். குன்று இல்லாம கூட பண்ணலாம். அப்படிலாம் செஞ்சுப்பான். தன்னை தர்றேங்கிறான். இவனை வச்சுக்கிட்டு யாரு சோறு போடுறது? நீ ஹரிச்சந்திர புராணத்துக்கு வாங்க. ஹரிச்சந்திரன் எப்படி தண்ணியே கொடுத்தான்? அவன் என்ன பண்ணான்? நீ போய் சுடுகாட்ட பாருன்னா, உனக்கு உண்பதற்கு காப்பணம் காசு குடியரிசி வாங்கிக்கோ சொல்றது. அதான் தண்ணியே கொடுத்தல். அவன் உனக்கு அடிமையாகி விடுவான், நீ என்ன வேலை சொன்னாலும் செய்வான். ஏனென்றால் அவன் முன்னாலே அரசன். அவன் கொடுப்பது அவனுடைய குணம், அவனுடைய பரம்பரை. அந்த பழங்குடி மலைவாழ் மக்கள் அவன் பாரி, மலைவாழ் மக்களின் அரசன். குன்றிலே 300 ஊர்களை கொண்டிருந்தான், சுற்றி 300 ஊர்களை கொண்டிருந்தான். கொடுத்தான், கொடுப்பது அவன் குணம். குன்றையும் கொடுப்பான். கபிலர் சொல்லுகிறார் தன்னையும் கொடுப்பான். இவனுக்கு யாரா சோறு போடுறது? இவனை கொடுத்தான், அவனை வைத்து வேலை வாங்கிக் கொள்ளலாம். அப்படி ஒரு ஈகைத்தன்மை. வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிசல் என்று அல்லது அவனை பிரிக்க முடியாதுடா, பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அந்த பண்பில் இருந்து தலைப்பிரிதல் என்று அவனை பிரித்து பார்க்க முடியாது. கொடுப்பதும் தன்னையும் கொடுப்பான். நீ கர்ணன் திரைப்படத்துல பார்த்துருக்கலாம், தன்னையே கொடுக்குறான் பாருங்க. காட்சியில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் தன்னையே கொடுக்கிறான், தான் செய்த அறங்களை எல்லாம் கொடுக்கிறான். அப்படிதான் இது. புலவர்க்கு தலையை கொடுத்த குமணன் அவனும் அந்த என்புமுரியர் பிறர்க்கு என்பதற்கு பொருத்துவான். குடிப்பிறந்தார் பற்றி பேசி வந்த வள்ளுவர் இக்குறளில் பழங்குடி பற்றி குறித்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். பழைய பண்பு வழுவாத குடிப்பிறந்தார் என்று அதற்கு மணக்குடவர் உரை எழுதுகிறார். பழைய பண்பு வழுவாத குடிப்பிறந்தார் என்றால் நேர்மையாளன் என்று பொருள்.
நேர்மையாளன் என்று ஒரு மணக்குடவர் முதல் உரையாசிரியர் திருக்குறளுக்கு நமக்கு கிடைத்த அளவிலே முதல் உரை எழுதிய பெருமகனார் மணக்குடவர். அந்த மணக்குடவர் உரை எழுதுகிறார், பழைய பண்பு வழுவாத குடிப்பிறந்தார். பழைய பண்பு என்றால் என்ன என்றால் அதுதான் நேர்மை. நேர்மை என்றால் என்ன என்றால் ஒழுக்கம், வாய்மை. பெய்யகலானாலும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். இப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த குடி என்று எல்லோரும் புலம்புகிறார்கள் அல்லவா, அதனுடைய முழு பாடல். அந்த கடைசி 2 வரியை மட்டும் சொல்லுவார்கள். அந்த முழு பாடல் பாருங்க. பெய்யகலானாலும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்குழி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த குடி. இன்னும் பல்வேறு இலக்கியங்களிலும் பழங்குடி மக்களின் நேர்மை விளக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் சொல்ல முடியாது, இந்த ஒரு குறள்லயே காலம் போயிடும். பொருள் வளம் குறைந்தாலும் குலமக்கள் தம் குண நலம் குன்றார் என்பதுதான் நீதி. இந்த குறளினுடைய நீதி என்னன்னா, பொருள் வளம் குறைந்தாலும் குலமக்கள் தம் குல நலம் குன்றார். தொண்டை மண்டல சதகம் சொல்லுது. அதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த குறளுக்கு போறேன். தொண்டை மண்டலம் சொல்லுது, வல்லாளன் ஒருத்தர் தான். தொண்டமண்டல சதகன் ஒரு நூல். உளத்து தயையுற்ற ஒரு புலவோனுக்கு உடை உதவி குளத்து புனலை அடுத்து நின்றே பின்பு கூவி அவைக்களத்து புகுத காலை உடுத்தே கரையேறி வந்த வளர்த்த புகழ் பெற்ற வல்லாளன் தொண்டை மண்டலமே. என்ன சார், என்ன உண்மை புரியல. இந்த வல்லாளன் ஒருத்தர் தான் தொண்டை மண்டல பகுதியில வாழ்ந்தவன். அந்த நாட்டிலே வாழ்ந்த அந்த குறுநில மன்னன் இவனுடைய பெருமைகளை எப்படினாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நாம செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதன் செய்கிறான் என்று அவனை அழைத்து வா என்று அமைச்சனை அனுப்புகிறான். கூட ஒரு உதவியாளனும் செல்லுகிறான். வழியிலே இவனிடம் கொடை பெறுவதற்கு, அந்த வல்லாளனிடம் கொடை பெறுவதற்காக ஏதேனும் பெற்று செல்ல வேண்டும் என்று வந்தவன் கிழிந்த உடையோடு வருகிறான். உனக்கு என்ன வேண்டும் என்று இவன் கேட்கிறான். இவன் கையில் ஒன்றுமில்லை. எனக்கு உடை வேண்டும் என்கிறான். அவன் இடுப்பு துண்டை கட்டி கொண்டு தன்னுடைய உடைகளை அவனுக்கு கொடுத்து பக்கத்தில் இருந்த குளத்தில் இறங்கி விடுகிறான் அந்த வல்லாளன். இவன் அமைச்சனும் உதவியாளனும் இவனை பார்க்கிறான். என்னடா அது, இவனை அரசனை கூப்பிட்டான், அரசவைக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கோம், இவனுடைய உடைகளை எல்லாம் கலைந்து அவனுக்கு கொடுத்து விட்டானே என்று அந்த உதவியாளனாக வந்தான் பாருங்க. என் ஊர் இந்த இடத்துல இருக்கு, அங்கு போய் என்னுடைய மனைவியிடம் சொல், ஒரு உடை கேட்கிறார் உன் கணவர் என்று, அவன் கொடுப்பாள், அதை வாங்கி கொண்டு வா, பிறகு அரசவைக்கு செல்லலாம் என்கிறான். என்னையா கொடை இது, இதான் ஐயா பழங்குடி, இதான் ஐயா நேர்மை. அவன் கொடுத்த கை சும்மா இருக்காது. தனக்கு ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் ட்ரெஸ் கூட இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறா பாருங்க. இதை சொல்லாம நான் எப்படி அடுத்த குரலுக்கு போறது? தொண்டை மண்டலம் சதகம் சொல்லுது, வல்லாளன் இந்த கொடைனா என்ன வேணாலும் கொடுக்கலாம். போட்டிருக்கிற உடைய கலட்டி கொடுத்து தண்ணிக்குள்ள போய் நிக்கிறான். அடுத்த அவனுடைய உடை வர்ற வரைக்கும் தண்ணிக்குள்ள நிக்கிறான்னா அவனை மாதிரி கொடையாளர் யார்? தொண்டை மண்டல சதகம் சொல்லுது. இந்த குறளை பாருங்க மறுபடியும். வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பீதல் என்று அடுத்த